ஹாய் 4 நாள் கண்டினியூஸாக வந்து லீவ் விட்டாங்க. ஈத் ஹாலிடேஸ் Thursday, Friday, Saturday, Sunday 4 நாள் வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா மண்டை வெடிச்சு. வெளியே போனால் சூடில் வந்து மொத்த பாடியும் வெடிச்சிடும் போல் அந்த மாதிரி தான் இருக்குது சூடு. வெளியே வந்து பயங்கர ஹீட்டாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து வெளியே போயே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாளைக்கும் ஒரு பிளான் வச்சுருந்தோம். பட்ஜெட்டும் அதிகமாக ஸ்பெண்ட் ஆகக்கூடாது, அதே டைமில் வந்து போகிற இடம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்லேயும் பார்த்தோம், டிக்டாக்லேயும் நிறைய செக் பண்ணப்போ இந்த பிளேஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. ஆக்சுவலாக இந்த பார்க்கோட பேர் வந்து குரானிக் பார்க் அப்படின்னு வச்சுருக்காங்க. உள்ளே வந்து கிளாஸ் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அந்த கிளாஸ் ஹவுஸ்க்கு உள்ளேயும் நிறைய வந்து ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் வச்சு பயங்கர செட்டப்பாக இருந்துச்சு. டிக்டாக்ல தான் அதிகமாக இந்த பிளேஸ் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. உள்ளே போனோன்னா இது வந்து நிறைய பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் கார்டன் எல்லாமே இருந்துச்சு. என்ட்ரி டிக்கெட் வந்து வெறும் 5 dirham தான். ஒரு ஆளுக்கு வந்து 5 dirhams தான் கொடுத்தோம். 3 பேர் போயிருந்தோம். 3 டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோன்னா செம்மையாக இருந்தது பிளேஸு. சென்டராக வந்து ஒரு கிளாஸ் ஹவுஸ் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய டேட்ஸ் மரம் இருந்தது. டேட்ஸ் காய்ச்சிருக்கு. அதில் வந்து நெட்டு போட்டு விட்டுருந்தாங்க. அப்படியே ஒரு 3 minutes நடந்தோன்னா இந்த கிளாஸ் ஹவுஸோட என்ட்ரன்ஸ் வந்துடும். இந்த என்ட்ரன்ஸை பார்த்தா உங்களுக்கு எந்த பாட்டு மைண்டில் வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வெளியில் வந்து ஒரு டிக்கெட் மிஷின் வச்சுருக்காங்க. அதில் நமக்கு எத்தனை பேருக்கு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட்டை வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியதான். இதில் வந்து கிளாஸ் ஹவுஸ் இருக்குது, மிராக்கல் கேவ் இருக்குது. மிராக்கல் கேவ் நான் பார்க்கல, கிளாஸ் ஹவுஸ் மட்டும்தான் போயிருந்தோம். இன்கேஸ் மிராக்கல் கேவ் போகணுன்னா அதுக்குள்ளே டிக்கெட் வந்து தனியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கார்ட் ஸ்வைப் பண்ணிவிட்டு டிக்கெட்டை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்க கிட்ட காமிச்சிட்டு உள்ளே போக வேண்டியதான். உள்ளே போனோன்னு அவங்க வந்து குரான் கொடுத்துருந்தாங்க, குட்டி குரான், நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து நிறைய ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன ட்ரீஸ் வச்சுருக்காங்க, அந்த ட்ரீக்கும் அவங்க வச்சுருக்கிறதுக்கும் மீனிங் என்ன, அதுக்காக வந்து ஒரு ஸ்டோரி வச்சுருக்காங்க அவங்க. இது எல்லாமே வந்து லாஸ்ட்டாக இந்த உள்ளே இருக்கிற ஒரு எம்ப்ளாயி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது நான் வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அவர் வந்து கேட்டார், நீங்கள் வந்து இந்த ட்ரீஸ் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த மாதிரி கேட்டார். நாங்கள் சொன்னோம் இந்த பிளேஸோட வைப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ளே வந்து குட்டி ஃபவுண்டெயின் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து உடன் அட்மாஸ்ஃபியராக இருந்தது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அது இல்லாமல் ஏசி ஃபுல்லாக வந்து கவராக இருக்கிறனால ஹீட் வந்து சுத்தமாக இல்லை, உள்ள கூலாக தான் இருந்தது. குட்டி ஃபவுண்டெயின், அதில் வந்து அந்த கூழாங்கல் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்களோ அந்த என்டையர் வைப்புமே வந்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் ஆஃப்டர்நூன் டைம் போனதுனால கூட்டம் கம்மி தான். இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன பிளான்ட் வச்சுருக்காங்க, என்னென்ன செடி இருக்குது, அது வந்து நேம் எல்லாமே அதில் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பிளேஸ் வந்து 5 dirhamக்கு கண்டிப்பாக நான் வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஒரு ஃபேமிலி டைமாக வந்து நல்ல வேலிட் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நேச்சர் பிளான்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உள்ளே இருந்த ஃபுல் அந்த என்விரான்மெண்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு. உள்ளே வேலை பார்த்துட்டு இருந்தவர் வந்து எங்ககிட்ட வந்து இந்த இடம் பிடிச்சிருக்கா, நீங்கள் இங்கே வந்த உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். அப்போ நாங்கள் வந்து சும்மா அவர்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், இங்கே இருக்க ஒரு ட்ரீ அண்ட் பிளான்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஃபேமிலி ஆர் ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு குரானோட அவங்க வந்து இன்டர்லிங்க் பண்ணி. ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் அவர் எங்களுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாரு. அப்போ அவர்கிட்ட கேட்டோம், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் வந்து நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன். அதே பாருங்கள். This is the lemongrass. Yeah. You can do a light experiment. Well, if you smell it now, how does it smell? Nothing much. Yeah. But when you squeeze it like this, and now try smell it again. It's very and good it smell. smells lemony. Yeah, correct. But it's a grass. If you look at it, it is shabby. Not well organized, not in shape, and doesn't even have such flower. Yeah. But when you smell it, you enjoy the smell because it relieves your stress, anxiety, depression, anger, cramps, body pain, insect repellent, detergent. First, stop being quick at throwing judgments. Yeah. Second, don't underestimate yourself. You're not just a grass, you're a lemongrass. You can do better than that. Yeah. Third, stop complaining why God made me just a grass. He made you useful. Correct.
without needing to grow for so many years to be like a lemon tree. Or cypress. Correct. And fourth, when people challenges you that you can't do anything better, you're just a grass. Yes, you may have the smell of lemony, you're copying someone else. Remind them that they and you are both from the same source and go back to the same source. Correct. So no one is better than the other except by the achievements you do in this life. The rest is all the same. So how you do with the plants here? That's the concept of the place. Discover your connection with the plant. Yeah. It's a metaphorical connection, but it has connection that has to do with your social welfare, economy, morality, decency, and beyond. This is Mendi. Of course, as an Indian, I believe. Are you from India? Yeah, from You India. definitely know what Mendi is. Yeah. Now, a soft little tiny leaf, Correct. and yet it can't be underestimated because it leaves a strong mark on you. Yeah. That's why people who say I am so influential, we compare them With to this. Mendi, because Mendi leaves you with a positive mark. Correct. So everywhere you go, you want the whole world to see that you've had Mendi interaction. Walking to the salon, you may go sad with your hands in your pockets, but you can never leave the salon with your hands in the pocket because you want the world to witness that the interaction I had with Mendi, I do not tolerate even anyone touching Touch my it. body. Let Yeah. me be. Yeah, This correct. position has made me a better person. Here I am, I can show off my hands, my leg, I can show my shoulder. Everyone wants to show off the interaction, the impact that they've had with the Mendi. Sadly, that impact has a price. Correct. It comes after Mendi has already passed on. But at least it has left a positive mark behind. Correct. So many people leave this earth, but they leave it without any mark. There's no sign they ever existed. Mendi says no. Yeah. To me, there is a sign that I was here, and everyone will talk about me for as long as they still have my marks on. This is incredible. Thank you for explaining this much. Always a pleasure, dear. Always a pleasure. Thank you. சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார்ல. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு கஃபே இருந்தது. அங்கே போய் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. அங்கேயே மிராக்கிள் கேவ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஸ்பாட்ஸ் இருக்குது. பட் பயங்கர ஹீட்டாக இருந்ததுனால நாங்கள் வந்து இதை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.